வணக்கம். தமிழ்நாடு ட்ரைனிங் சென்டர் அசாட் அவங்க எந்த மாதிரி நபர்கள் எல்லாத்தையும் நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லாரையும் எந்த மாதிரி மெத்தட் ஆஃப் யூஸ் பண்ணி இன்வைட் பண்ணுறாங்க, அந்த எம்பளத்துக்கு எப்படி கொண்டு வராங்க, அந்த கம்பெனிக்கு எப்படி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இதில் பார்ப்போம். இப்போ ஒரு நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்க அங்கே உள்ள ட்ரைனிங் சென்டரில் நல்ல ஒரு லுக்காக ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போடுறது, லஞ்ச் டைமில் வந்து லஞ்ச் சாப்பிட்டதோ இல்லை ஏற்கனவே உள்ள புகைப்படங்கள் இருந்தால் அதை லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி சில ஃபோட்டோஸ் இதெல்லாம் போட்டுட்டு நான் ஜாப்பில் இருக்கேன், நியூ ஜாப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இதில் வந்து தங்களை வெளிப்படுத்திக்குவாங்க. அதை பார்த்துட்டு சில நண்பர்கள் வேலை பெரியா மச்சான், ஓகே சூப்பர், எனக்கு அப்படியே வேலை இருந்தால் சொல்கிறா அப்படியே அந்த மாதிரி இது கேட்கும்போது ஓகே நான் கேட்டு பார்க்குறேன். அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு 3 டே 4 டே ஒரு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. சில பேர் உடனே நான் கேட்டு பார்த்தா நாளைக்கே சொல்கிறேன்டா அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. சில பேர் இந்த மாதிரி பில்டப் பண்ணி இது பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 30 டேஸ் இந்த மாதிரி கழிச்ச பிறகு நான் சொல்கிறேன்டா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பிஎஸ் கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். ஓகே நல்லா ஜாலியாக இருக்கும், பண்ணால் இதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அந்த எம்பளத்துக்கு அவன் கொண்டு வந்து அவனை சேர்க்கணும். உங்களுக்கு சேர்த்தா தான் அவனுக்கு காசு சம்பாதிக்க முடியும். ஒருத்தனை ஏமாற்றினா தான் இது பண்ண முடியும். அதுக்காண்டி அவன் என்னென்ன போய் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி ஒரு மீறி இது பண்ணுவான். அப்புறம் எந்த மாதிரி ஜாப்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கேட்டகரி அவனுக்கு தெரிஞ்சிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அவன் இதை சொல்லுவான். அது டேட்டா பேஸ் மாதிரி தானே இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் யூஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது, மொபைலே யூஸ் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன போய் சொல்ல முடியும், பார்ட் டைம் கொஞ்சம் நேரம் தான்டா ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒர்க்கு இதெல்லாம் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவான். நிறையா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா கதைகளை சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதில் இன்னொரு டைப் ஆஃப் இதுன்னு பார்த்திங்கன்னா அனதர் பர்சன் இது போஸ்ட் போடுவாங்க. பார்ட் டைம் ஜாப் இருக்குது, ஜாப் இருக்குது, டெலிகிராமு, ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதில் வந்து கம்பெனி ஜாப்பு, பார்ட் டைம் ஜாப் இருக்குது, ஃபுல் டைம் ஜாப் இருக்குது, இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி எதனா வேணும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த போஸ்ட் இதெல்லாம் போடுவாங்க. அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணி இது பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இதாக பேசுவாங்க. பேசிவிட்டு இந்த மாதிரி நான் சொல்கிறேன், ஓகே உங்களுக்கு இதாக இருந்தால் ரெஸ்யூம் இதெல்லாம் சென்ட் பண்ணுங்கள், ரெஸ்யூம் இதெல்லாம் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்யூம்லேயே உங்களோட பாதி டீட்டெயிலை வந்து அவன் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிடுவான். சில பேர் ரெஸ்யூம் இது பண்ண தெரியலனா அவங்க ஃப்ரெண்டோட இதை கூட அனுப்பி விட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் உனக்கு தேவை மாதிரி மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில பேர் கடையில் போய் இது பண்ணிக்க, ரெஸ்யூம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்கூல் முடிச்சு 12th முடிச்சவங்க அந்த மாதிரி இது பண்ணுறவங்களும் சின்ன சின்ன பசங்களாக வந்து இல்லை டார்கெட் பண்ணி இது பண்ணுவாங்க. நம்ம போயிட்டோம்னா நம்ம அப்போ தான் போயிருப்போம், ஒரு வாரம் இருக்குது, அது கூட நம்ம டக்கு டக்குன்னு இன்வைட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லி நம்ம ஆள் சேர்த்து தான் காசுன்னு சொல்லி டக்கு டக்குன்னு போனோன்னே போய் கொஞ்சம் நாள் தான் இருப்பான். நான் 1 மாதம் ஆகிடுச்சுல சம்பளம்னா வாங்கிட்டு வர இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவன் ரூபா கூட சம்பாதிச்சிருக்க மாட்டான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் நண்பர்கள் மேலே உள்ள நம்பிக்கை வந்து சில பேர் கேட்க மாட்டாங்க. சில பேர் வந்து இதை என்ன நினைக்க மாட்டாங்க. அடுத்து சில பேர் கேட்கும்போது வந்து அது என்னோடய இதில் இருக்குடா, இப்போ காமிக்க முடியாது அப்புறம் காமிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு மழுப்புவாங்க. இந்த இன்வெர்டைசிங் இதுலேயே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மழுப்புற வேலைகள் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. நிறையா குரூப்பில் வந்து இந்த மாதிரி நிறைய போஸ்ட் போடுவாங்க டெலிகிராமில். எது ஆன்லைன் ஜாப் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்னு சொல்லிட்டு வேக்கன்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு போடுவாங்க சரிங்களா. எந்த ஒரு அவங்களுக்கு கட்டுப்பாடுகளும் கிடையாது. அவங்களோட ஒரிஜினல் இதாக போடுறது பார்த்திங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பரை, வாட்ஸ்அப் இந்த மாதிரி நம்பராக இருக்குது. மற்றபடி அந்த நம்ம உள்ள கம்பெனியில் இருந்து அவங்க பேரில் இருந்து எல்லாமே ஃபேக்காக இருக்குது. அந்த கம்பெனி கூட நீங்கள் நெட்டில் அடித்தா வர மாதிரி சில கம்பெனி ஷார்ட் டைம் தான் சொல்லுவாங்க. அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடாக உள்ள பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வர்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. சில பேர் கோயம்புத்தூரில் சொல்லுவாங்க, திருப்பூர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெயினான இதை சொல்லும்போது வந்து சில பேர் சரியான இதை சொல்ல மாட்டாங்க. கோயம்புத்தூரில் தான்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரியான லொக்கேஷனை சொல்ல மாட்டாங்க. திருப்பூரில் வந்து கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் இது அவுட்டர் சிட்டி இந்த மாதிரி இது வந்து நம்ம நினச்சி கோயம்புத்தூரில் அதிக ஐடி ஃபீல்டு இருக்குது, அதனால் ஐடி இதில் வந்து நிறைய இது இருக்கும், டேட்டா சம்மந்தமான ஜாப் அப்படின்னு அவனே அப்போ பார்த்திங்கன்னா நானே பண்ணும்போது நீனே பண்ண முடியாதா, ஒன்றும் ஈஸியாக பண்ணிக்கலாம், 3 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க,
அந்த இதில் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. இப்படி இன்விடேஷன் பண்ணும்போது வந்து எல்லாமே ஃபேக்காக தான் இருக்குது. உண்மையை சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது, இது வெஸ்டேஜ் இந்த மாதிரி ஒரு எம்பள கம்பெனி, ஆள் சேர்த்துக்கணும், உனக்கு கீழே உள்ளவங்க சேர்ந்தா உனக்கு காசு, இந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது ஒரு ஜாப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த பொய்யை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த பொய்யை சொல்லுவாங்க. இதுதான் இன்வெர்டிஸ் மெத்தடில் உள்ள இது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து பொய் கிடையாது. இது வந்து உண்மையை வந்து மறைக்கிறது. இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டாக உள்ள இது வந்து சொல்கிறது. இதுக்கு பேர் பொய் கிடையாதான். வந்து கம்பெனி பேர்லேருந்து எல்லா இதுலேயும் வந்து அவங்க கூறுறது வந்து ஒரு உண்மை மாதிரி இருக்குன்னு பொய் மாதிரி இருக்குன்னு அந்த இதை வந்து இதில் ஃபாலோ பண்ணுறாங்க. கேட்டால் வந்து நம்ம கரெக்டாக தான் சொன்னேன், அவங்க இதை வந்து நீங்கள் தான் ஏமாந்துட்டீங்க, நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல, நீ சரியாக இது பண்ணிக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம மேலே எந்த அளவுக்கு நம்ம திருப்பி விட முடியுமோ, அவங்க அவங்க நியாயத்தை இது பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து கரெக்டாக ப்ரிப்பேராக பண்ணுவாங்க. இன்விடேஷனில் எல்லாமே வந்து ட்ரைனிங், அங்கே வந்து நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்காண்டி நிறைய பேர் இருப்பாங்க. எந்த மாதிரினா நம்ம இன்விடேஷன்லேருந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனி அவங்க போய் சேர்ந்த டீமு அந்தளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணிடுவாங்க. எந்த அளவுக்கு இது பண்ணும்போது சில பேர் வந்து டக்குன்னு சொல்லணும்னா வந்துடுவாங்க. சில பேருக்கு வந்து எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு பொய் சொல்லி நீ இன்வைட் பண்ணணுமோ அந்தளவுக்கு பொய் சொல்லி இன்வைட் பண்ணு. ஆனால் டேரெக்டாக எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நீ பொய் சொல்ல இந்த மாதிரி அழுத்தத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க. இன்டெரக்டாக இது பண்ணுவாங்க. நீ பண்ணால் தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு ஒரு சஸ்பென்ஸு ஒரு ஆப்பை வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஆப்பு அதுக்கு எடுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? இது பேசும்போது காசே இல்லைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு இது அமௌண்ட்டும் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாபுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் போவீங்க. ஆனால் ஜாப் இல்லை. அந்த ஜாப்லேயும் அவங்களுக்கு பெருசாக ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஒர்க்குன்னா ஒரு வேலை. அப்போ இது ஒரு வேலை தானே. ஜாப்னா வந்து சேலரி கொடுக்க அந்த மாதிரி சேலரியும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்கம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கவனமாக இருக்காங்களாம். இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல் ட்ரைனிங் பர்சன் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுக்காண்டி அங்கே குழுவாக இருந்து நிறைய பேர் செயல்படுவாங்க. இதுதான் டைப் ஆஃப் இன்வைட்டில் உள்ள நிறைய இதுகள். அவங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி இன்வைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதுக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் இல்லை அவங்கக்கிட்ட இன்வைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்கள கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இந்த மாதிரி ஆட்களை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இது பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் காலம் இல்லை அவங்கள இன்வைட் பண்ணுறதோ அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணி இது பண்ணாங்கன்னா நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு காசு. ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், ஒரு ரூம் ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அந்த ரூம் ரெண்ட்டு 2000 அவங்களுக்கு வருமானம். அதுக்கே சில பேர் வந்து சில இதை வெயிட்டிங்கில் வைப்பாங்க. உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா உங்கள்கிட்ட மட்டும் பேச மாட்டாங்க. இன்விடேஷனில் உங்கள் சரௌண்டில் இருக்க எல்லா கான்டாக்ட்லேயும் எடுத்து பேசுவாங்க. ஸ்கூலில் இருந்து காலேஜில் இருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லா சர்க்கிள்லேருந்து பேசுவாங்க. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டில் பேசுவாங்க, அதர் பர்சன்கிட்ட பேசுவாங்க, ரிலேட்டிவ் எந்த ஒரு இது இருந்தாலும் பார்க்க மாட்டேன், எல்லா இதுலேயும் பேசுவாங்க. ஏன்னா அவனுக்கு ஆள் சேர்த்தா தான் காசுன்னு சொல்லிட்டு வரும்போது அவனோட சுச்சுவேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு அவன் இறங்கி தரமாக செய்வான். இதுதான் வந்து அங்கே நடக்கிற இன்விடேஷன் மெத்தேடு.